ஓடுகின்றனன் கதிரவன். கேள்விப்பட்டேன். விருப்பமில்லாத பொண்ணு எதுக்காக வற்புறுத்தணும்? ஆமா, அரவிந்தனையே இந்த தேர்தல் நிப்பாட்ட கூடாது? நானும் அவங்கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அவன் தனக்கு பதவியே வேண்டாங்கிறான். என்ன பண்ண சொல்றீங்க? அரவிந்தன் கொஞ்சம் பேச சொல்லுங்க, நான் சொல்லி பாக்குறேன். அவன் இப்ப இங்க இல்ல. இந்த முருகானந்தத்தை பார்த்துட்டு வரேன்னு அவன் டெய்லர் கடைக்கு போயிருக்கான். வந்தோன்னு வர சொல்றேனே. வேண்டாங்க, நானே பாத்துக்கிறேன். இது கடை, விளையாடாதீங்க. ஏன், என்ன தப்பு? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட தானே விளையாடுறேன். ஆமா, கல்யாணம் கல்யாணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது எப்போன்னுதான் புரியல. நிஜமாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி பாசங்க பண்றியா? நான் இப்ப ரெடி, தாலி கொண்டாடட்டுமா? கல்யாணம்னா என்ன? எங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்க வேண்டாமா? நிச்சயம் பண்ண வேண்டாமா? அடடே, இதெல்லாம் வேற இருக்கா? பின்ன நீங்க கல்யாணம் சொன்னவன கழுத்தை நீட்டுருவேன்னு நினைச்சீங்களா? இதோ பாருங்க, சீக்கிரமா உங்க நண்பர்கிட்ட சொல்லி எங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. இல்ல அதுக்கு மேல ஒண்ணும் சொல்லிட்டாத. தந்தி வேகத்துல டக்கு டக்குன்னு ஏற்பாடு பண்றேன். தையல் தையல். நீ மத்தவங்கள தான் புரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது நீ உன்னையே புரிஞ்சுக்கலன்னு. உன்னால சினிமா பார்க்காம இருக்க முடியாது. ஆனா அவனுக்கு நீ சினிமா பாக்குற காசுக்கு ஒரு நாள் பூரா வேலை செஞ்சாகணும். என்ன செய்வ? நான் சினிமா பாக்குறதே விட்டுடுவேன். உனக்கு கஷ்ட நஷ்டங்களே தெரியாது. ஆனா தினம் கஷ்டப்பட்டாதான் வாழ முடியுங்கிறவனுக்கு கழுத்து நீட்ட போறியே, உன்னால அது முடியுமா? அப்படியாவது கஷ்ட நஷ்டங்களை நான் தெரிஞ்சுக்கிறேனே. அது அவ்வளவு சுலபம் இல்ல. முயற்சி பண்ணி பாக்குறேன். இது வயசு கோளாறு, அதான் இப்படி அடம் பிடிக்கிற. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியற வயசு. உன் இஷ்டப்படி நீ நினைச்சனோட வாழணும்னு முடிவு பண்ணிட்ட. நிச்சயமா, உறுதியா, மனப்பூர்வமா. இதெல்லாம் அவங்க தலையெழுத்துப்பா, அனுபவிச்சுதான் ஆகணும். முனியாண்டினே, என்ன விஷயம்? யாரு இவங்கலாம்? தம்பி, இது என் குழந்தைங்க, இது என் சம்சாரம். ஐயா வர சொல்லியிருந்தாங்களா? அங்க தங்கி இருந்த குடிசையெல்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு ஐயா கிட்ட சொன்னோம். அவங்க தான் இங்க வந்து தங்கிய சொன்னாங்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உங்க காலத்துக்கு சரி. இப்ப எல்லாம் அடிக்க அடி உதைக்க உத கொடுத்தாகணும். பொறுமையா இருப்பா. வா ரவிந்தா, உட்கார். என்னப்பா இது, எல்லாம் இங்க குடி வந்திருக்காங்க? அந்த பர்மாக்கார நாய் அவங்க வாழ்ற குடிசையெல்லாம் காலி பண்ண சொல்லி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை சும்மா விட சொல்றாங்க ஐயா. ஐயோ, இவனை சமாதானம் பண்றதுக்கே எனக்கு வயசு பத்தாது போல் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. இவன் மாட்டுக்கு லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கானே. குடிசைகளை காலி பண்ண சொல்றவன் யாரு? பர்மாக்காரன். அவனை எதிர்த்து மல்லு கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்களால முடியுமா? என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி குடிசைகளை காலி பண்ண சொல்றான், என்ன செய்யறது ஏதுன்னு ஒன்றும் புரியலன்னாங்க. சரியா, அதுக்கு என்ன நம்ம வீட்டிலேயே வந்து தங்கிருங்களேன்னு சொல்லிட்டேன். அப்போ மற்றவங்கெல்லாம் காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். முடியுமா முடியாதாங்கிறத பாத்துறேன்னு அந்த பர்மாக்காரன் சவால் விட்டு போயிருக்கானோ. அண்ணாச்சி, நீங்க இப்ப சொல்லுங்க அண்ணாச்சி, தூள் தூள் ஆக்கிடுறேன். சவால் விடுறானா? சவால் காவாலி பாயா. எனக்கு என்னன்னா, இப்பவே இந்த பாடுபடுத்துறானே, நாளைக்கு இந்த பரமசிவன் ஜெயிச்சு எம்எல்ஏவா ஆயிட்டா இவனை கையில பிடிக்க முடியாது. நாம என்ன செய்யறது? இன்னும் பூரணி முடிவு சொல்லாம இருக்க. எப்படியாவது இந்த தேர்தல்ல பரமசிவத்தை தோக்கடிக்கணும். ஆமா அரவிந்தா, சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா எடு. இல்ல நாம இந்த தேர்தல் நிக்கிற விஷயத்தையே மூட்டை கட்டி வச்சிட வேண்டியதுதான். பூரணி, வணக்கம்மா. பூரணி வாம்மா. இந்த மாலைய அப்பா படத்துக்கு போடுமா? போடுமா. பரவாயில்ல, வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். இவரை தெரியுமில்ல? நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லதா போச்சு. இவர் எனக்கு நெருங்கிய நண்பர். சின்ன வயசுல இருந்தே ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு அரிப்பு. அப்படி வளர்ந்துட்டார். இடைத்தேர்தல் வந்திருக்கு, தெரியுமில்ல? இந்த தேர்தல்ல பரமசிவன் நிக்கிறார். அவர் ஜெயிச்சு வந்த உடனே
பணம் சம்பாதிப்பாரு, ஜனங்களை கஷ்டப்படுத்துவாரு. அதானே? அது இல்லம்மா, ஜெயிச்சா உங்க அப்பா பேர்ல ஒரு வீடு வாங்கி தரேன், இலவசமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வீட்டுக்கு வேண்டிய அரிசி பருப்பு புளி மூட்டை மூட்டையா மாசம் மாசம் கொண்டு இறக்குறேன். என்ன சொல்றீங்க? அவர் என்ன செய்ய போறேங்கிறது தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நீ என்ன செய்ய போற? இத பாருமா, சொல்றவன் 1008 சொல்லுவான். அதான் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இந்த தேர்தல்ல நீ பரமசிவத்தை ஆதரிக்கிற. என்ன? ஜனங்க சிரிக்கிறதுக்காக நாம அழுதாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தான் ஜெயிச்சு வரணும். உங்கள மாதிரி ஜனங்க அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க வரவே கூடாது. அடடே, பரவாயில்லையே, இது கூட நல்லாத்தாமா இருக்கு. ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராதே. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? பொது நலமா பேசணும், சுயநலமா வாழணும். அதுதான் என்னோட கொள்கை. ஏதோ உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாமேன்னு நினைச்சேன். பூரணி, இந்த தேர்தல்ல என்னை எழுத்து நிக்கிறத விட்டுட்டு வாபஸ் வாங்கிக்க. எவனோ சொல்றதை கேட்டுட்டு வீணா வம்பள மாட்டிக்காதம்மா. ஆமாமா, நீ விவரம் புரிஞ்ச பொண்ணு. என்கிட்ட இருக்கிற பசங்க இருக்காங்களே, என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறவங்க. ஏதாவது திடீர்னு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மானக்கடா போயிடும் இல்லையா? என்ன நான் சொல்றது புரியுது இல்ல இல்லையா? அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க, பேராசிரியர் பொண்ணாச்சே. நீங்க வாங்க போ. வரட்டுமாமா? சம்மதம். வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த தொகுதி வேட்பாளராக எதிரணியிலிருந்து யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதும் நீங்கள் அறிந்த விஷயம்தான். அவர் வெற்றி பெற்று வந்தால் தொகுதி மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வார் என்பதும் நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தான். எனவே மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக, நாணயமும் நல்ல பண்பும் உள்ளவராக ஒரு வேட்பாளர் தேவை. அவர் யார் என்பதை அருமை தம்பி அரவிந்தன் அவர்கள் உங்களிடையே அறிமுகப்படுத்தி பேசுவார்கள். எனதருமை பெரியோர்களே, அன்பிற்கிணைய தாய்மார்களே, ஈட்டி முனைகளாக மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய திருப்பு முனைகளாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற ஈடு இணையற்ற இளைய சமுதாயத்தின் இணைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏதோ தேர்தல் நேரத்தில் மாத்திரம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் என்று யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கு நாணயமும் நேர்மையும் நல்ல பண்பும் தேவை. அப்படிப்பட்டவரை தேர்வு செய்யவே இந்த தேர்தலில் வாக்களிக்கிறோம். அதற்குரிய நல்ல வேட்பாளர் யார்? தன் அன்பால் எழுத்தால் உங்களையெல்லாம் கவர்ந்தவர் அழகிய சிற்றம்பலம். திரு அழகிய சிற்றம்பலம் தமிழ் எனும் பாலை ஊட்டி, அன்பு எனும் இதயம் கட்டி, கருணை எனும் விழியை பூட்டி, அடக்கமெனும் சேலையை உடுத்தி, நாட்டுக்கு நல்ல தொண்டினை செய்திட இந்த நல்ல மகளை விட்டுச் சென்றார். அந்த நல்ல மகள்தான் தமிழ் மகள் பூரணி. இந்த தேர்தலில் இவர் போட்டியிடுகிறார். எங்களுக்கு தேவை உங்கள் வாழ்த்துக்கள், நாளை உங்கள் அன்பின் வாக்குகள். விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் வேட்பாளர் பூரணி அவர்கள் பேசுவார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். நான் இந்த தொகுதியின் வேட்பாளராக வருவேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. என்னை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உங்களே எனக்கு தெரியும். நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் உங்கள் குறைகளை எடுத்து சொல்ல, உங்கள் நியாயமான கோரிக்கைகளை எடுத்து கூற ஒரு பிரதிநிதியாக இருப்பேன் என்று
உறுதி கூறுகிறேன். வணக்கம். அரவிந்தா, மக்கள் ஆதரவு நமக்கு தான். மக்களை எப்படி ஏமாத்தலாம், நம்ம மேல எப்படி வீண்பழி சுமத்தலான்னு இந்நேரம் பரமசிவமும் அந்த பர்மாக்காரன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீண் பழி சுமத்துனா சும்மா விட்டுருமா என்ன? சீவிட மாட்டேன். இவன் ஒருத்தன் எப்ப பாரு வெட்டுறதும் குத்துறதும் இதே வேலை. முதல்ல தலைய ஒழுங்கா சீவப்பா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயம் வரும்போது ஒரு நல்ல காரியத்துல இறங்கியிருக்கோம்னு நினைச்சுக்க, தைரியம் தானா வரும். அரவிந்தா, இதுல ஏதாவது ஒரு சின்ன செலக்ட் பண்ண. புரணி, நீதான் உன்னை இதுல பார்த்து தேர்ந்தெட. நீங்க எது தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது நல்லா தான் இருக்கும். என்ன முருகானந்தம்? அதான் நீங்க தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கல்ல. அட, அவங்க சொன்னது இருக்கட்டும்பா, நீதான் ஒண்ணு சொல்ல. நமக்கு இந்த சின்ன வைக்கிற அளவுக்கு எல்லாம் மூளை இல்லைங்க. பட்டன் கட்டுற வரைக்கும் தான். எங்க நீ கத்திரிக்கோள் சின்னத்தை வைங்கன்னு சொல்லுவியோன்னு பார்த்தேன். அடடே, என்னடா அது கரண்ட் கட் ஆகி போயிடுச்சு. ஏ முருகானந்தா, தீக்குச்சியை கொண்டா. தீக்குச்சி எங்க இருக்கு? தீக்குச்சி தீப்பெட்டிக்குள்ள தாண்டா இருக்கும். தீப்பெட்டி எங்க இருக்கு? நீ ஓரமா போய் உட்கார் போ. உட்கார்ந்த தீப்பெட்டி வந்துருமா? கரண்ட் வரும். தீப்பெட்டி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு உன் கையில கொண்டாந்து கொடுக்குறேன். அப்புறம் கொண்டு வந்து கொடுக்கலாம். அடடே, அதான் நானும் நினைச்சேன். நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த, அவன் செய்கையில செஞ்சு காட்டிட்டான் பாரு. அது புள்ள. என்ன சின்னங்கிறத முடிவு பண்ணிட்டேனே. விளக்கு சின்னம். விளக்கா? ஆமா, இருட்டில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர மோசடி செய்யற சில முகமடி பெருவழிகளை இந்த நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட இந்த விளக்குத்தான் தேவைப்படும். நல்லவர்களுக்கு இது தீபம், தீயவர்களுக்கு இது தீப்பந்தம். என்ன பூரணி, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நமது சின்னம் விளக்கு சின்னம். அவங்க போற வேகத்தை பார்த்தா வயத்தை கலக்குதுங்க. தெருபூரா அவங்க சின்னத்தையே வரைஞ்சு வச்சிருக்காங்க. எவனை பார்த்தாலும் அந்த சின்னத்தை பத்தியே பேசுறாங்க. பூரணிய நாம நாமினேஷன் பண்ண விடக்கூடாதுங்க. எப்படியாவது பூரணிய வீட்டை விட்டு வெளில வராம பாத்துட்டா போதும். பரமசிவம், தேர்தலை பத்தி நீ ஏயா கவலைப்படுற? என்ன நம்பி வந்துட்டியல்ல, எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பையா. அது எப்படிங்க முடியும்? எப்படி முடியுமா? யோ, போக போக நீயே புரிஞ்சுக்குவே. பசுபதி, நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு இன்னும் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்க. என்னய்யா, என்ன ஆச்சு? என்ன எதிர்த்து நம்ம ஆளையே வேட்பாளராக நிக்க வச்சிருக்கீங்க? பூரணிய தேர்தலை நிக்க விடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா அது முடியல. இப்ப ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக புதுசா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களே ஒருத்தனை பிடிச்சி தேர்தல் நிக்க வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்போ நம்ம ஓட்டுகள்லாம் பிரிஞ்சிருமே. அண்ணாச்சி, இதனால நம்ம வெற்றிக்கு ஒன்னும் பிரச்சனை வந்துடாத. இனிமே தாயா நாம அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும். எப்படியாவது இந்த தேர்தல்ல நான் ஜெயிக்கணும். அதுக்கு ஜாதி ஓட்டு பிரிச்சாகணும் இல்ல, அதுக்காகத்தான் பசுபதியை வேட்பாளரா நிக்க வச்சிருக்கிறேன். கவலைப்படாதே, ஜெயிக்க போறது நீதான். யார ஜெயிக்க வைக்கணும்னு மக்களுக்கு நல்லா தெரியும். நாம தவறாம கடமையை செய்வோம், நிச்சயம் பலன் கிடைக்கும். நம்ம கடமை என்னன்னா, இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லவங்களை போல வேஷம் போட்டு மக்களை ஏமாத்தி நினைப்பாங்க. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
நமது சின்னம் உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் உங்கள் ஓட்டு நமது சின்னம் உங்கள் ஓட்டு நமது ஓட்டு நமது சின்னம் ஏழைகளின் சின்னம். இது எப்படிங்க இருக்கு? நான் எடுத்துக்கிட்டுமா? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. அவங்களுக்கு பிடிச்சதுதான் அவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்களா என்னாச்சு? உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. அதுக்கு தானே கேக்குறாங்க அவங்க. பொம்பளைங்க மனசே தெரியலையே உங்களுக்கு. சொல்லுங்க. எடுத்துக்க, நேரமாச்சு போலாம். நீங்களே ஒரு புடவையை செலக்ட் பண்ணுங்க. என்னன்னாச்சு வம்பு பண்றீங்க? உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது உங்க கையால எடுத்து கொடுங்க. அட என்னப்பா இது, எனக்கு பழக்கமில்லாத வேலையெல்லாம். இது நல்லா இருக்கு. ஆஹா, சிவப்பு கலர் பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை நீ இப்ப கட்டக்கூடாது. இந்த தேர்தலில் நீ ஜெயிச்சு வந்த பிறகுதான் இதை கட்டணும். அதுக்கு முன்னாடி கட்டினா நான் பார்க்க மாட்டேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புடவை நல்லா இருக்கு. இது அவர் எடுத்தது. யாரு? ஓ, அரவிந்தனா? அவருக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? இந்த புடவை மட்டும் இல்ல, அரவிந்தன் கூட உனக்கு பொருத்தமானவர் தான். உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணுங்கிறதாம என்னோட ஆசை. நாளைக்கு இந்த புடவை கட்டிக்க. நாள் நல்லா இருக்கு. இல்லம்மா, இது நான் தேர்தல்ல வெற்றி அடைஞ்ச உடனே கட்டிக்கணும்னு அவர் சொல்லிருக்காரு. எப்ப கட்டிக்கணும்னு கூட சொல்லிட்டாரா? பூரணி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நாளைக்கு அரவிந்தன், முருகானந்தம், மீனாட்சி சுந்தரம் இவங்க 3 பேரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். என்னம்மா விஷயம்? வசந்தா கல்யாணத்தை பத்தி பேசணும். அப்படியே உனக்கும் ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. மறக்காம வந்துடணும். ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. தேன் சிந்தும் பூக்களின் திருவிழா. மலர்களின் முகத்தில் ஏன் இத்தனை மகிழ்ச்சி? மாலைகளாக மாறியதாலா? கட்டி வைத்திருக்கும் நாருக்குள்ளும் ஏன் இந்த நறுமண ஊர்வலம்? தலைவனின் தோள்களை தழுவுவதற்காகவா? வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க பூரணிய காணோம்? பூரணி வசந்தாவும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. வசந்தாக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு. நான் தேர்ந்தெடுக்கல, வசந்தாவே தேர்ந்தெடுத்துட்டா. யாரு? உங்க நண்பர் முருகானந்தம். உண்மையிலே நல்ல தேர்வு. வசந்தா முருகானந்தம் சரியான ஜோடி. கல்யாணத்தை உடனே முடிச்சிருவோம். அதுல சிக்கல் இருக்கு. என்னது? என் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா இல்ல. பூரணிதா என் முதல் பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வசந்தாக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு தேதிய அரவிந்தன் தான் சொல்லணும். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம்.